மார்க்கண்டேயர் என்பதை விளக்கமாக சொல்லவும். இப்ப இதெல்லாம் எத்தனை விதமான சம்பவங்கள்ல என்னெல்லாமோ சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நமக்கு நம்ம அவங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி நடந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. நமக்கு நம்ம பிரச்சனை நம்ம நேருக்கு நேரா புரிஞ்சுக்கிட்டு மன உணர்ச்சிகளை நம்ம சரி பண்றதுக்கு அவசியமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிட்டா போ. மார்க்கண்டேயர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவசியம் இல்லை. அது இன்னும் கொஞ்சம் நம்ம புரிதல இருந்து இன்னும் கொஞ்சம் குழப்பிட்டு போயிடும். அது அதனால நம்ம ரொம்ப போட்டு குழப்பிட்டு நடக்கணும். எந்த உணர்வும் அதுவாக ஏற்படுவது, உதாரணமாக கோபம். அந்த உணர்வை நாம் வெளிக்காட்டாமல் இருந்தால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும் என்று கோபம் வந்தால் வெளிப்படுத்தி விடுங்கள் என்று ஒரு சில இடங்களில் கூறுகிறார்கள். உண்மையில என்னன்னு சொன்னா எல்லா உணர்வுமே தானாவே மறைஞ்சிருது. நாம என்ன பண்ணிடுறோம், வந்த கோபத்தை ஜஸ்டிஃபை பண்ணி கையில எடுத்ததை மல்டிப்ளை பண்ணிடுறோம். மல்டிப்ளை பண்ணும் பொழுதுதான் எப்படி அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நிலைக்கு வரும். நீங்க அதாவது கையில எடுக்காம இருந்தனா கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க என்ன பண்ண அதுக்கே உயிர் கொடுத்து பிறகு அதை உயிருக்கு அதுக்கு நிப்பாட்டான்னு பாக்குறீங்க. நீங்க தான் அதுக்கு உயிர் கொடுத்து அதை டெவலப் பண்றீங்க. உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா உங்களை அறியாம வருது. அறியாத கோபத்துலதான், கோபம் இல்லாம அன்கான்சியஸ் லெவல்ல இருந்து வருது. அது கான்சியஸ் வந்த நிமிஷத்துல இது மறைஞ்சு போயிருது. நீங்க பழையபடி என்ன பண்றீங்கன்னா, ஒருத்தர் நம்மளை ஏசிட்டாங்கன்னா எப்படி அவங்க விடலான்னு சொல்லி நீங்க பழையபடி இந்த கோபத்தை ஜஸ்டிஃபை பண்றீங்க. ஜஸ்டிஃபை பண்ணும் பொழுது நீங்களா கோபத்தை மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. மல்டிப்ளை பண்றவர் தான் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நிலைய வருது. நீங்க கையில எடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னா அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. தானாவே மறைஞ்சு போயிருது. கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு கூட அந்த நேரமே தேவைப்படாது. எல்லாமே தானா ஒரு தூண்டுதல் கொடுத்து அது மறைஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் செயல்ல தான் நீங்க தேவையில்லாத டெவலப்மெண்ட் கொடுத்துருவோம். அந்த இது டெவலப்மெண்ட் கொடுக்கலன்னு சொன்னா கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அந்த கண்ட்ரோல்ங்கிற பேச்சங்க. எதற்கும் சும்மாயிரு என்றும் எதற்கும் கவலைப்படாது என்றும் என்ற நிலை இருந்தால் மனம் பிரச்சனைகளோ அல்லது எந்த பிரச்சனையும் வராது என்று கூறுகிறீர்கள். அதுவே போதுமா மனித வாழ்விற்கு? அதன்பின் ஏன் இறைநிலையை பதி அடைய வேண்டும்? அதாவது பதி அடையணுங்கிறது என்னுடைய ஸ்டேட்மெண்டே கிடையாது. நீங்க பதி அடையணுங்கிறதே உங்களுடைய ஒரு வேலையை கொண்டுறதான். உண்மையிலே பதி அடையணும்னு நினைச்சா அடையவே முடியாது. பதி அடையணுங்கிறது நம்ம மனதினுடைய கற்பனை தான். பதிங்கிறதே மனதினுடைய கற்பனை தான். உண்மையான பதிங்கிறது மனதுக்கு ஆதாரமானது. அது நம்ம பதின்னு சொல்றது பதியே கிடையாது. ஆன்மான்னு சொல்றது ஆன்மாவே கிடையாது. நம்ம மனசு அப்படியே கற்பனை பண்ணி சொல்லிக்கிட்டு. இப்ப நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிறத உண்மையிலே பார்க்க போனா இது நாத்திகமா தான் இருக்கும். பிராக்டிக்கல் அப்ரோச்சுங்கிறது அப்படிதான் இருக்கும். ஆனா என்ன சொன்னா சாஸ்திரங்கள் தான் பாசிட்டிவா சொல்லணும். அவங்க பாசிட்டிவா சொல்லக்கூடிய சாஸ்திரமும் ஆன்மாவும் கிடையாது, பிரம்மமும் கிடையாது, இறைவனும் கிடையாதுன்னு சொல்லி சாஸ்திரமும் இதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப சாஸ்திரம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லணும். சாஸ்திரத்தினுடைய லட்சணம் அப்படிதான் இருக்கணும், அதனுடைய இலக்கணம் அப்படித்தான். ஆனா நம்முடைய அணுகுமுறை சாஸ்திர ரீதியா நாமளும் அணுகணும்னு சொன்னா நம்ம சாஸ்திரம் எதை சொல்ல வருதோ அதை சொல்லணும். அதை தெரிஞ்சிட முடியாம போயிடும். அதனால சொல்லி சொன்னா நமக்கு அங்க அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கும் போது நீங்க சும்மா இருப்பீங்க. அடையிறதுக்கு ஏதோ இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்கணும்னு நினைச்சாலும் கூட அதை அடையிறதுக்கு ஒரு இடத்தை கிரியேட் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால நம்ம அடையிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்கும் போதுதான் நம்ம அடையிறதுக்கு எக்ஸ்டர்னலா நீங்க அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சைக்கலாஜிக்கலா உணர்வின் ரீதியா உணர்வுகளை சீரமைச்சு உணர்வுல ஏதோ ஒரு நிலையை நீங்க நிலைநாட்டணும்னு சொல்லி எந்த முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு எதிராக பண்ணக்கூடிய முயற்சி தான். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களை சும்மா இருக்க வைக்கும். நீங்க சும்மா இருக்கணும்னு நினைச்சா சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்கிறதே ஒரு எதிர்பார்ப்பா கிரியேட் பண்ணிடும். சும்மா இருக்கணுங்கிறதே ஒரு முயற்சியை கிரியேட் பண்ணிடும். அதனால சும்மா இருக்கணுங்கிறது ஒரு கான்செப்ட் கிடையாது. சும்மா இருக்கணுங்கிறது ஒரு விளைவு. அது தானா நிகழ்றது. நமக்கு செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கும் போது சும்மா இருக்கிறது நீங்க சும்மா தான் இருப்பீங்க. செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சானா சும்மா இருந்துருவீங்க. செய்யறதுக்கு ஏதோ இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் தான் அவங்க செயல் இருந்துட்டே. அப்ப நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய வேலை.